ஹாய் மை டியர் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சினிமா கொட்டாய். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் சார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ஹெல்த் இஷ்யூஸ்னால் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டிருக்காரு. ஸோ அந்த விஷயத்தை பற்றி என்னென்னு பார்க்கலாம். ஆல்ரெடி மோர் தென் 2 days ஆகிடுச்சு அவர் அட்மிட் ஆகி. ஸோ ரொம்பவே பரபரப்பாக எல்லாராலையும் பேசப்பட்டு வருது இந்த விஷயம். எக்ஸாக்டாக அவருக்கு என்ன ஆச்சு, என்ன பண்ணாங்க, ஸோ என்றைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிறாரு, இது இவ்வளோ பெருசாக போகக்கூடிய சீரியஸ் இஷ்யூவா, பல பேர் வந்து பல யூடியூப் சேனல்ஸில் வந்து அண்டு சோஷியல் மீடியாஸில் வந்து கொஞ்சம் பொய்யான தகவல் லைக் ரொம்ப சீரியஸாக இருக்கிற மாதிரி பரப்பிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ப்ளஸ் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் அஃபிஷியலாக என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதை பற்றி அப்படின்றதையும் நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்றதையும் எங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நம்ம இந்த விஷயத்துக்குள்ளே போகலாம். ரஜினி சார் வந்து நம்மளுக்கு 30 செப்டம்பர் அன்னைக்கு உடல்நல குறைவுனால அப்போலோ ஹாஸ்பிட்டலின் கிரீம்ஸ் ரோடில் அட்மிட் செய்யப்படுறாரு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலி லாஸ்ட் 2-3 வீக்ஸாகவே அவங்களுக்கு வந்து உடம்புல வந்து ரொம்ப கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுதான் அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க. நோட்டீஸ் பண்ண உடனே வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க. ஸோ அட்மிட் பண்ணவங்களுக்கு மறுநாள் மார்னிங்கே வந்து ஒரு பேசிக் ப்ரொசீஜர் ஒன்று நடக்குது. என்ன அந்த ப்ரொசீஜர் அப்படின்றத நம்ம இப்போ ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரை தெரியாதவங்களே இருக்க மாட்டோம். அவரோட ஃபிலிம்ஸ் ஆகட்டும், அவருக்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்காங்க. அவர் ரொம்ப வருஷமாக நம்மளுக்கு வந்து இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஃபிலிம்ஸை ரொம்பவே கொடுத்துட்டு நம்ம எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடாக வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவருக்கு வந்து மோர் தென் 50 இயர்ஸாக வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குதுன்னு சொன்னால் நம்மளால் நம்பவே முடியல. ஏன்னா அவர் மோர் தென் 15 இயர்ஸாக வந்து அவங்களுக்கு கிட்னியில் வந்து இஷ்யூஸ் இருந்திருக்கு. ஸோ பேசிக்காக ஃபஸ்ட்டு இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, எந்திரன் படத்தில் வந்து அவங்க நடிக்கும் போது 2011 வந்து கிட்னி இஷ்யூஸ் இருந்திருக்கு. அதோட சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன், ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ்லாம் அவங்களுக்கு இருந்திருக்கு. அதை பார்க்கும் போது தான் கிட்னியில் வந்து இஷ்யூன்றது தெரிஞ்சிருக்கு. ஸோ ஆஃப்டர் 5 years லைக் 2016 வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுமே பண்ணப்படுது அவருக்கு. கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்னா இன்னொருத்தவங்களோட கிட்னியை வந்து நம்ம உடம்புல வந்து வைக்கிறது. டயாலிசிஸை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இது வந்து ரொம்பவே சேஃபான ப்ரொசீஜர் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும். பட் இன்னொரு கிட்னி இன்னொருத்தவங்களோட ஆப்ஜெக்ட் நமக்குள்ளே வருது அப்படின்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அது வந்து அவங்கள வந்து அந்த இம்யூன் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காகவே இம்யூனோ சப்ரஸ் அப்படின்ற மெடிகேஷன்ஸுமே கண்டினியூஸாக இவங்க வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இம்யூனோ சப்ரஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இவங்க நம்ம பாடியோட இம்யூனிட்டியை அந்த கிட்னியை கண்ட்ரோல் பண்ண விடாத மாதிரி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் அந்த சப்ரஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷனில் அவங்களுக்கு சின்னதாக ஒரு உடம்பு பிரச்சனை வந்தால் கூட அதை வந்து நம்ம பாடி வந்து ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் ஆகும். அதனால தான் வந்து சார் வந்து ரொம்பவே எல்லா ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும், எந்த ஒரு இன்ஃபெக்ஷனுமே அஃபெக்ட் ஆகாத மாதிரி. ஸோ ஃபைனலி நம்ம அப்போலோ ஹாஸ்பிட்டல் என்ன அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோன்னா, அப்போலோ ஹாஸ்பிட்டல் 31 செப்டம்பர் அன்றைக்கி சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 30 செப்டம்பர் ரஜினி சார் வந்து அட்மிட் ஆகும்போது அவங்களுக்கு வந்து மெயின் பிளட் வெசல் வந்து அயோட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளட் வெசலில் வந்து ஸ்வெல்லிங் இருந்திருக்கு. ஸோ இமீடியட்லி வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஐடென்டிஃபை பண்ண உடனேயே நான் சர்ஜிக்கல் மெத்தடில் தான் வந்து நாங்கள் அதை ட்ரீட் பண்ணியிருக்கோம். அது வந்து சர்ஜரி பேஸிஸில் பண்ணலை, அதுக்கு பதிலாக நான் சர்ஜிக்கல் பேஸிஸில் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்டண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த அயோட்டாவில் இருக்க பல்ஜை சரி பண்ணி பிளட் வெசல்ஸ் மூலமா பிளட் வந்து ஈஸியாக சப்ளை ஆகிறதுக்காக அந்த ஸ்டண்ட் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம சீனியர் கார்டியாலஜிஸ்ட் வந்து இந்த ஸ்டண்ட் வச்சுருக்காங்க. ஸோ 2 days அப்சர்வேஷனில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃப்ரீ டு டிஸ்சார்ஜ் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ ஸ்டேடியம் மக்களையே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வருது. அவர் வந்து சேஃபாக டிஸ்சார்ஜ் ஆகி சீக்கிரமே வீட்டுக்கு போகணுன்ட்டு நம்மளும் ப்ரே பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.